राधे कृष्णा। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय। जय भोलो गोवर्धन गिरिराज की जय। वृंदावनम இது நித்தியம் ஜபிக்கிறவர்களே பல பேர் உண்டு. அதாவது புராணங்கள்ல சொல்லும் பொழுது கிருஷ்ணா அப்படின்னு ஜபிச்சா என்ன பலன் உண்டோ, ராதா அப்படின்னு ஜபிச்சா என்ன பலன் உண்டோ, அந்த பலன் ஜோராக பிருந்தாவனம் அப்படின்னு ஜபிச்சாலும் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றார்கள். ஏன்னா ராதையும் கண்ணனும் ரசிக்கும் ஒரு ஸ்தலம் ஸ்ரீ பிருந்தாவனம். ரொம்ப விசேஷமா கொண்டாடுற ஒரு இடம். இப்ப சில விஷயங்கள்லாம் நம்ம மனசுல என்னைக்குமே உட்கார்ந்து இருக்கும், ரைட்டா? அதெல்லாம் அப்பா இப்ப நினைச்சாலும் பசுமையா இருக்கு, அது ஒரு காலம் அப்படின்னு. ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களுடைய வயசுல ஒவ்வொரு விஷயங்கள் ரொம்ப அனுபவபூர்வமா இருக்கும். நிறைய வயசானவர்களை நான் பார்ப்பேன். அவெல்லாம் அந்த கிராமத்து வீடு, அந்த அக்ரஹாரம், அவர்களுடைய இளவயசு வாழ்ந்த வீடு, அந்த தெரு, அந்த ஊர், இதெல்லாம் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசுவார்கள். சில பேர் அவரவர்கள் வேலை செஞ்ச இடம், அவர்கள் வேலைக்காக போய் செட்டில் ஆன இடம், அதை ஸ்லாகிச்சு சொல்லுவார்கள். குழந்தைகள்லாம் அவளுக்கு பிடிச்ச விளையாடுற இடம், ஃப்ரெண்ட்ஸ், இவாளை பத்தி சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம மனசுல எப்பொழுதுமே அதற்கு ஒரு தனி இடம் உண்டு. அதாவது அதை நினைச்சு நினைச்சு நாம ரொம்ப அப்படி குஷியாயிடுவோம். நம்மள உற்சாகப்படுத்தக்கூடிய அழகான ஒரு விஷயம் நம்மளுடைய அழகான மலரும் நினைவுகள், நம்முடைய ஆனந்தமான நினைவுகள். அது அப்பப்ப நினைக்கிறதுல நமக்கு எல்லாருக்குமே ஒரு குதூகலம் உண்டு. அது அப்படின்னு நினைச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி ராதையும் கண்ணனும் அழகாக அசை போடும் விஷயம் ஸ்ரீ பிருந்தாவன லீலை. கண்ணன் அப்பப்ப அசை போடும். ராத்திரி படுத்துக்கும் போது கூட பிருந்தாவனம் அப்படின்னு கண்ணனே ஜபிப்பான். ராதாராணி பிருந்தாவனத்தை நினைச்சே கண்ணனோட இருப்பா, கண்ணனை நினைச்சுட்டே பிருந்தாவனத்துல இருப்பா. இவ்வளவு வசதி இல்லையா இந்த பிருந்தாவனம்? கிருஷ்ணனுடைய விரகம், ராதாவினுடைய விரகம், கிருஷ்ண பிரேமை, ராதா பிரேமை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒன்று ஸ்ரீ பிருந்தாவனம். நம்ம அழகா இம்லிதலா அங்கிருந்துதான் ஆரம்பிச்சோம் நம்மளுடைய இந்த பிருந்தாவன அனுபவங்கள். சரியா? இந்த இம்லிதலா தாண்டின உடனேயே ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பேரு ஸ்ருங்கார வட அப்படின்னு பேரு. ஸ்ருங்கார காட் அப்படின்னு சொல்லுவோம். வட அப்படின்னா வட விருட்சம், ஆல மரம், வட பத்திர சாயி, ஆலிலை கண்ணன் அப்படின்றோம் இல்லையா? அந்த மாதிரி வட விருட்சம் அப்படின்னு நிறைய வட விருட்சங்கள் உண்டு. அக்ஷய வட்டம் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய இருக்கு, ரைட்? இதுல இந்த யமுனை ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு ஸ்ருங்கார வட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிந்தியில ஸ்ருங்கார வட். வட அப்படின்றது சம்ஸ்கிருத வார்த்தை. ஸ்ருங்காரம் அப்படின்னா
அலங்காரம் செய்தல்னு அர்த்தம். ஸ்ருங்கார் அப்படின்ற வார்த்தைக்கு அலங்காரம் அப்படின்னு பெயர். சரியா? அது அலங்கரிக்கிறது. யார் யார அலங்கரிச்சார்கள், அதுதான் இந்த இடத்தினுடைய மகாத்மியம். ஒரு விதத்துல சொல்லணும்னா ஆண்டாளுடைய பாசுரம் உண்டு இல்லையா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அப்படிங்களா. கண்ணன் கிட்ட லிஸ்ட் போட்டு இதெல்லாம் வேணும், இந்த ஆபரணங்கள் வேணும், வஸ்திரங்கள் வேணும் அப்படின்னா வெக்கத்தை விட்டு உரிமையோட ஆசையோட கேட்பான் ஆண்டான். எதுக்கு? அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு. அப்ப கண்ணனுக்கு அலங்காரம் பண்றது பிடிக்கும் இருக்கு இல்லையா? சிவபெருமான சொல்லும் பொழுது அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணனை சொல்லும் பொழுது அலங்கார பிரியன் அப்படின்னு சொல்லுவார்கள். எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணிப்பான் கிருஷ்ணன். நீங்க எவ்வளவு அலங்காரம் பண்ணாலும் அழகா இருக்கும். நீங்க எவ்வளவு கிருஷ்ணன் இருக்கும், அத்தனை கிருஷ்ணன் உண்டு. குருவாயூரா இருக்கட்டும், உடுப்பி கிருஷ்ணனா இருக்கட்டும், பார்த்த சாரதியா இருக்கட்டும், எல்லாம் எந்த மூர்த்தி வேணா எடுத்துக்கோங்க, அலங்கார பிரியன் நாராயணன், முக்கியமா கிருஷ்ணன். இந்த வடவிருஷத்துக்கு கீழே கண்ணன் தன்னையே அலங்காரம் பண்ணிப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் இங்க மாடு மேய்க்க வருவான். மாடு மேய்க்கும் கண்ணே ஆசையா போவானாம். போக வேணும் தாயே தடை சொல்லாதே நீயே. அம்மா மாடு மேய்க்க போகணும், தடை சொல்லாதே நீயே அப்படின்னு கண்ணன் சொல்றாங்க. போய் மாடு மேயும், கூடவே ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவானா. அப்ப கண்ணன் என்ன பண்ணுவானா, தன் கூட இருக்கக்கூடிய கோப குழந்தைகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக விதவிதமா தன்னை அலங்காரம் செய்து கொள்வானாம் கண்ணன். அந்த யமுனை ஆத்தங்கரையில கண்ணன் என்ன பண்ணுவாரே, இந்த குடுமையை அப்படி சாய் போட்டா போட்டு அழகா இருக்காடா, அந்த அந்த பூ வேட, அந்த பூ வேட, இந்த மாலையை கொண்டா அப்படின்னு தன் கழுத்துல அப்படியே போட்டுப்பானா. இது இடுப்புல கையை வச்சு பாண்டங்க மாதிரி நிற்பானா. அப்படிதான் இருக்கேன், அழகா இருக்கானா அப்படின்னு. பேஷ் பேஷ் சூப்பர்ரா அப்படின்னு. சில சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணுவானா, அந்த பீதாம்பரத்தை ஒரு பக்கம் மட்டும் முட்டி வரைக்கும் தூக்கிப்பானா, ஒரு பக்கம் அப்படி கால் பெறல கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டு இருப்பானா, அப்படி தூக்கி செருகின மாதிரி. இப்ப எப்படிதான் இருக்கு அப்படின்னா, அழகா இருக்குடா அப்படின்னா. சமயத்துல நிறைய கிளிகளுடைய இறகுகள், மயில் இறகு எல்லாத்தையும் எடுத்து மாலை மாதிரி போட்டுப்பான், இறகு மாலை போட்டுப்பான். சமயத்துல நீல தாமரை மாலை, சமயத்துல செந்தாமரை மாலை, சமயத்துல வெண்தாமரை மாலை, சமயத்துல காட்டு பூக்கள், சமயத்துல பூத்திருக்க கொடியை அப்படியே உடைச்சு அப்படியே கழுத்துல மாலை மாதிரி போட்டுப்பான். நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இது கொண்டா அப்படி சொல்லி அந்த மாலை அந்த மணியை எடுத்து கழுத்துல போட்டுப்பான். தன்னுடைய செயின் எடுத்து அவர்களுக்கு போடுவான். கண்ணில் இன்னும் மை அழகா தீட்டிப்பான். அங்கேதான் நன்னா அந்த பழம் எல்லாம், அந்த பழத்தெல்லாம் எடுத்து அப்படி உதட்டில் ஏற்கனவே சிவந்த உதட்டு இன்னும் நன்னா அப்படி லிப்ஸ்டிக் மாதிரி போட்டுப்பானோ. காதுகள் எல்லாம் அழகா மஞ்சள் வண்ண புஷ்பங்கள் அப்படி சொருகிப்பானோ. ஸ்டைலா இருக்கும் கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணாலும். நல்ல வாசனையெல்லாம் எடுத்து அப்படி அக்குள் எல்லாம் பூசிப்பான், இந்த ஜவ்வாது சந்தனம் இந்த மாதிரிலாம். அப்புறம் அந்த பீதாம்பரத்தை வெரைட்டியா மடிச்சு கட்டுவானா.
சமயத்தில் ராஜகோபாலன் மாதிரி அப்படி இடுப்புல கட்டி அப்படி தலையில அப்படி ஒரு கட்டு கட்டுவானாம். ஸோ கண்ணனோட ஃபேஷன் ஷோ, கிருஷ்ணாஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஷன் ஷோ ஃபார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. கர்க்க சம்ஹிதையிலெல்லாம் காண கிடைக்கிறது கண்ணன் எப்படி அலங்காரம் பண்ணி கொள்வாங்க. இது நடுவில் அந்த பிள்ளைகளும் ஏதான இந்த வண்ண வண்ண பொடிகளை கொண்ட கண்ணனுக்கு அழகா அலங்காரம் செய்து விடுவார்கள். இப்படியெல்லாம் கண்ணன் தன்னைத்தானே அலங்கரித்துக் கொள்ளும் அழகான ஒரு இடம் ஸ்ருங்கார வட் அப்படின்னு பெயர். அப்புறம் அழகு இல்லையா? இனிமேல் நீங்க கண்ணாடியை பார்த்து உங்களை அலங்காரம் பண்ணிக்கும் பொழுது, ஓ கண்ணனுக்கும் அலங்காரம் பிடிக்கும், நான் கண்ணனுக்காக அலங்காரம் பண்ணிக்கிறேன், கண்ணன் ரசிப்பான் அப்படின்னு சொல்லி அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்க வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, வெளியில போயிட்டு வந்தாலும் சரி, ஒரு 10 பேர் கூட இருந்தாலும் சரி, கண்ணாடியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அப்படி ஜம்முன்னு இருக்கும். நிறைய சாது சன்னியாசிகள்லாம் பார்த்துருக்கேன். இந்த கச்சமுச்சான்லாம் இருக்க மாட்டா, அவ விரக்தர்கள், ஆனா அந்த வேஷ்டி கட்டுறதெல்லாம் அமக்கலமா கட்டுவா. நான் ஒரு சாது ஆச்சாரியனை பார்த்துருக்கேன். எங்க தெரியுமா? சுகஸ்தல்ல அங்க ஒரு சன்னியாசி உண்டு. அவர் டெய்லி அந்த காத்தால வந்து சுகஸ்தல் அப்படி பிரதட்சணம் எல்லாம் பண்ணுவார். அப்ப அந்த காவி அப்படி நல்லா உடுத்திட்டு வருவார். பார்த்தா அங்கங்க கிழிஞ்சிருக்கும், ஆனா அவர் உடுத்தின்னு இருக்கிற அவர் நேர்த்தியா இருக்கும். நெத்தியில அந்த கோபி சந்திரன் இட்டுக்கிறது ரொம்ப அழகா இருக்கும்னா. இந்த சாதுக்கள் அவ வந்து தன்னை பிரசன்ட் பண்ற விதம், அந்த காலில் அந்த பாதுகையெல்லாம் போட்டு நான் பார்த்துருக்கேன். சிங்கேரி ஆச்சாரியாலாம் அந்த வேஷ்டி அப்படி கட்டுண்டு, அதுக்கப்புறமா தலையில் அப்படி போட்டுண்டு, முண்டாசு மாதிரி போட்டுண்டு, அந்த பாதுகையெல்லாம் போட்டுண்டு, கையில் அந்த ஏக்கதண்டம் எல்லாம் வச்சு நடந்து வரும் பொழுது ரொம்ப அழகா இருக்கும். வெறும் காவி தான், ஆனா பட் த வே தே ஆர் பிரசன்டிங் தெம்செல்ஸ் இல்லையா, அது ரொம்ப முக்கியமாச்சே. இப்போ நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன். நீங்க எங்க போனாலும் கேஷுவல் ட்ரெஸ்ஸா இருந்தா கூட அது அழகா இருக்கணும், அதுல ஒரு நளினம் இருக்கணும். அது நிறைய கத்துக்கணும். ஆபீஸ்க்கு போகும்போது மட்டும் அப்படி போவேன், வீட்டில் கச்சமுச்சான் இருப்பேன். வீட்லையும் நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அழகா போட்டுக்கோங்க, பார்க்குறவங்களுக்கு ரசிக்கும்படியா இருக்கணும். அதெல்லாம் நிறைய கத்துக்கணும். இந்த கல்யாணமானவர்கள்லாம் அந்த தாம்பத்தியத்துக்கு முன்னாடி கூட நல்ல அலங்காரம் பண்ணிக்கிறது. ஏதோ முதல் ராத்திரி மட்டும் அழகா அலங்காரம் பண்ணிக்கிறதுன்னு கிடையாது. ஒவ்வொரு நாளுமே கணவனும் மனைவியும் தங்களை பிரசன்ட் பண்ற விதமே அழகா இருக்கணும். ரைட்? அதே மாதிரி நீங்க எங்கேயாவது உங்க சொந்தக்காரா வீட்டுக்கு போற, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. வீட்டில் இருக்கும் பொழுதும் நல்லதா அழகா உடுத்துக்காது. அதுக்குன்னே சில பேர் ஒரு அழுக்கழுக்கா ஒரு வேஷ்டி வச்சிருப்பாங்க. சில பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த வேஷ்டியை பார்த்தாலே கடுப்பா இருக்கும். அதே அப்படி வச்சுக்கணும், நல்லா வச்சுக்கலாம் இல்லையா, அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே. அது ஃபிட் அப்படி ஜம்முன்னு இருக்கணும். அது புடவையா நல்லா ஃபிட்டா போட்டுக்கணும். வீட்டிலேயே போட்டுக்க சுடிதாரா அழகா இருக்கணும். சரி, ஒரு வேளை நீங்க எங்கேயாவது வீட்டுக்குள்ளேயே இருக்க யாரும் வரப்போறத அந்த நைட்டியை போட்டுக்கலாம், அது கூட ஒரு அழகா ஒரு நளினத்தோட ஒரு கிளீனா நான் பார்த்துருக்கேன். நான் சில சாதுக்கள்லாம் பார்த்துருக்கேன். வெறும் ஒரு வேஷ்டி தான் கட்டிருப்பா, அதுவும் ஒரு முட்டி வரைக்கும் தான் கட்டி, ஆனால் அது கூட அழகாக கட்டியிருப்பார்கள். நான் நிறைய உத்தராகண்ட்ல பாபாக்கள்லாம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப அவசியம். கடவுள் வந்து அழகா தானே படைச்சிருக்காரு. மாட்டினுடைய தோல் எல்லாமே அழகா படைச்சிருக்காரு இல்லையா. மரங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கு, ரைட்? ஒரு சீராக இருக்கிறது. விலங்குகள், மரங்கள், பறவைகள், பூச்சிகள். ஸோ கண்ணனுக்கு பிடிக்கிறது இந்த அலங்காரம்ன்ற விஷயம். டைம் கொடுங்கோ, டைம் கொடுங்கோ. அது உங்க ஸ்டைல் ஏதோ இருக்கட்டும், பட் அந்த ஸ்டைல் கூட அழகா இருக்கணும். இந்த காலத்து குழந்தைகள்லாம் நிறைய நீளமான தலைமுடி எல்லாம் வச்சுக்காது, ரைட்? அது அழகா இருக்கணும். அந்த கேஷுவலா ட்ரெஸ், கேஷுவல் ட்ரெஸ் சென்ஸ் கூட அழகா இருக்கணும்ன்றா.
ஏன்னா கண்ணனுக்கு அது பிடிக்கிறது. நான் பார்த்துருக்கேன் எங்கள் சின்ன வயசுலலாம். இப்போல்லாம் காணும். இந்த குடுகுடு பாண்டியெல்லாம் அவளுக்குன்னு ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் எல்லாம் உண்டு, தலைப்பாகி எல்லாம் உண்டு, கோட் எல்லாம் போட்டுட்டு வருவான். பாரதியார் பஞ்சகட்சம், கோட்டு, முறுக்கு மீசை, தலையில தலைப்பா, நெத்தியில அழகா ஒரு திலகம், ஒரு கம்பீரியம் இருக்கும், வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி நான் இதுல பார்த்துருக்கேன். கங்கா ஆரத்தி, ரிஷிகேஷ், ஹரித்வார், அந்த பசங்கள்லாம் வரும். என்ன அழகா பஞ்சகட்ச ஸ்டைலா கட்டிண்டு அழகா மேல ஒரு குர்தாவை போட்டுண்டு அந்த குர்தாவுக்கு மேல ஒரு இடுப்புல அந்த அங்கவசரத்தை அவ கட்டிட்டு இருக்கிறதே ஒரு அழகு. அப்படி இருக்கணும் அழகா. இந்த திருப்பதியில எல்லாம் பார்த்துருக்கேன். அதே மாதிரி சிதம்பரத்துல பார்த்துருக்கேன். அந்த தீட்சிதர்கள்லாம் அப்படி ஜம்முன்னு கட்டுவா. அந்த பஞ்சகட்சம், அந்த வேஷ்டி ரொம்ப அழகா இருக்கும். நான் குருஜியம்மாவை பார்த்துருக்கேன். குருஜியம்மா வந்து ரொம்ப அழகா பட்டுப்புடவை தான் உடுத்துவார்கள். சாதா புடவை இருந்தால் அது ஒரு நளினமா, அது ஒரு ஸ்டைல் இருக்கணும். சில ஊர்களெல்லாம் போனோம்னா அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயசானவர்கள் அழகா ட்ரெஸ் பண்ணிப்பா. நான் மகாராஷ்டிரா வார்க்கரி ஜனங்களை பார்த்து பிரமிச்ச போயிருக்கேன். இதெல்லாம் ரசிக்கணும் நிஜமாவே. ஆஷாட ஏகாதசிக்கு நான் போகிறதெல்லாம் அந்த வயசான பாட்டிகள்லாம் அப்படி ஜம்முன காலில் சண்டையை போட்டுண்டு, கையில மருதாணி எல்லாம் வச்சுண்டு, கை நிறைய வளையல் போட்டுண்டு, நல்ல வயசா இருக்கணும். அப்ப கூட அந்த வளையல் கடையில் உட்காந்துட்டு வளையல் பார்த்து பொறிச்சு இந்த கலர் நல்லா இருக்கா மேட்ச் எல்லாம் பண்ணி வாங்குவான். தலை நிறைய புஷ்பம் வச்சுப்பா, சூப்பரா இருக்கும். அது பாண்டங்களை பார்க்கும்போது அப்படி ஜம்முன்னு போவான். அது மாதிரி ஆண்கள் நல்ல தும்பப்பூ கலர்ல வெள்ளை வெள்ளைன்னு வேஷ்டியை கட்டிட்டு அந்த மகாராஷ்டிரியன் டோப்பியை போட்டுண்டு இந்த வார்க்கரி ஜனங்கள் பார்க்கணும். அவ சிம்பிள் ட்ரெஸ் தான் போடுவான், அதை கூட அழகா உடுத்திப்பா. அதுல ஒரு அழகு இருக்கு. கண்ணன் உங்களை ரசிக்கிறான், நீங்க ரசிக்கணும் இல்லையா? இது கண்ணனுடைய உடல், கண்ணனுடைய கோவில். பராசரப்பட்ட விடுதான் தன் அலங்காரம் பண்ணிக்கிறார்னு காண கிடைக்கிறது. கச்சமச்செல்லாம் இருக்கக்கூடாது, அழகா அலங்காரம் பண்ணிக்கணும். ஸோ கண்ணன் தன்னை விதவிதமாக அலங்கரித்துக் கொண்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கோபர்களுக்கு விதவிதமாக தன்னுடைய ஃபேஷன் ஷோவை காட்டின இடம் ஸ்ருங்கார வட்டம். சூப்பர்ல, எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதுதான் பிருந்தாவனம். கரெக்ட், ஜம்முன்னு. அது மட்டும்தானா அப்படின்னா ஒரு சந்தர்ப்பத்துல அழகான ராசலீலா மகோத்சவம். இந்த ராசலீலைக்கு நிறைய கோபிகைகள் வந்திருக்கா. பலரும் பலவிதமான நிறைய ராசலீலை உண்டு. மாசம் மாசம் ராசலீலை உண்டு. ஒரு ராசலீலை பொழுது இந்த கோபிகைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கா. ஆனா என்னமோ தெரியல, திடீர்னு இந்த கோபிகைகள் எல்லாம் விட்டுட்டு கண்ணன் கிளம்பிட்டான். நிறைய கோபிகள் ராசத்துக்கு வந்திருக்கான், நிறைய ராசலீலை உண்டு. அதுல ஒரு சந்தர்ப்பத்துல கோபிகைகள் எல்லாம் விட்டுட்டு கண்ணன் ராதாராணிய கூட்டுண்டு வந்துட்டான். தனியா கூட்டுண்டு வந்தவன் இந்த இடத்துக்கு வந்தான். இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தான், இந்த வட விருட்சத்துக்கு கீழே உட்கார்ந்தான். உட்கார்ந்துட்டு கண்ணன் சொன்ன, ராதே நான் உனக்கு அலங்காரம் பண்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் ராதாராணியினுடைய அழகான கூந்தல் எல்லாம் சிடுக்கெடுத்து நன்னா அதை பின்னி விட்டு அவள் முகத்துல எல்லாம் அழகா அங்கங்க சந்தனத்தினால டிசைன்ஸ் போட்டு அவ கைகள் எல்லாம் மெகந்தி மாதிரி இட்டு விட்டு அவ உடம்புல அங்கங்க ஜவ்வாது சந்தனம் எல்லாம் பூசி விட்டு அழகான வாசனையுள்ள காட்டு புஷ்பங்கள் எடுத்து ராதாராணியுடைய உச்சந்தலை அப்புறமா அந்த பின்னல் எல்லாம் அப்படி கோத்து அலங்காரம் பண்ணி அப்புறமா அழகா மை எடுத்து ராதாராணி கண்கள்ல இட்டு விட்டு
அதுக்கப்புறமா அழகான அவளுடைய செங்கனி வாய்க்கு அழகா அந்த உதட்டு சாயம் லிப்ஸ்டிக்லாம் அப்படி பூசி விட்டு அவளுடைய முடியெல்லாம் அப்படி நல்லா ஸ்டைல் பண்ணி விட்டு அழகா அவ காதுல எல்லாம் விதவிதமான தோடுகள் போட்டு கழுத்துல முத்து மாலை அணிவிச்சு கால்ல சலங்கை அணிவிச்சு கைகள்ல வளையல்கள் போட்டு மோதிரங்கள் போட்டு தோல் வளையல்கள் ஆண்டா சொல்லியா சூடகமே தோல் வளையே தோடே செறிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ராதாராணியினுடைய அழகான அந்த தாமணி எடுத்து அப்படி பின்பக்கத்துலேருந்து போட்டு அப்படி ஒரு ஸ்லைடு மாதிரி அப்படி குத்தி விட்டு அதுக்கு மேல ஒரு அர்த்த கிரீடம் வச்சு அவ கண்ணுக்கு ஓரத்து ஒரு திருஷ்டி பொட்டு வச்சு பார்த்து பார்த்து ரசிச்சு அவ கண்ணத்தை அப்படி தொட்டு அம்மா அழகிடி அப்படின்னு திருஷ்டி சுத்தி எப்படி இருந்திருக்கும் ராதாராணிக்கு. இது எல்லாம் அனுபவிச்ச வட விருட்சம், அதுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கணும் இல்லையா? கண்ணன் எல்லாரும் அலங்காரம் பண்ணுவார். கண்ணனே தன்னை இந்த மரத்துக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா கண்ணன் ராதாராணியே இங்க அழக அலங்காரம் பண்ணான். அதனாலே சிங்கார் வட அப்படின்னு பெயர். அழகான பெயர்ல சிங்கார் வட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கண்ணன் ராதாராணியை அலங்கரித்த இடம் இன்னும் இருக்கு, நீங்க நாளைக்கு சொல்றேன். சரியா? ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे. जय बोलो सद्गुरुनाथ भगवान की जय. जय बोलो राधा रानी की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो श्रृंगार वट की जय. राधे कृष्णा.